கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அன்புக்குரியவர்களே, ஆதியாகமம் 8ஆம் அதிகாரத்தில் ஒரு விடயம் நமக்கு தருகிறதை காண கிடைக்கிறது. 8ஆம் அதிகாரம், அங்கே சலப்பிரளயம், வெள்ளப்பெருக்கு நோமா காலத்தில் வந்ததல்லவா, அந்த வெள்ளப்பெருக்கு அது அரராத் மலையில் அது போய் தங்கிட்டு அவர் உண்டு பண்ணிய பேழை. அதற்கு பின்பு எப்படி பூமியில் தண்ணீர் வற்றிவிட்டதா என்பது பார்ப்பதற்காக ஒரு காகத்தை 40 நாள் மட்டும் ஜலம் வடிந்து கொண்டே இருந்தது. அதற்கு பின்பு ஒரு காகத்தை அனுப்புகிறார். 8:6 40 நாள், அதாவது ஒரு காகத்தை வெளியே விட்டான். அது புறப்பட்டு பூமியின் மேல் இருந்த ஜலம் வற்றி போகும் வரைக்கும் போகிறதும் வருவதுமாய் இருந்தது. இந்த இடத்துல காகத்தின் ஊழியம், அதேபோல புறாவின் ஊழியம் எப்படி இருந்தது என்பதை இந்த வேதத்தின் வழியாக நாம் பார்க்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அப்போது இந்த காகம் போக்கும் வரத்துமாக இருந்தது. அதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு அதை ஒரு கண்ட்ரோலாக நோவாவால் வைத்துக்கொள்ள முடியவில்லை, வைத்துக்கொள்ளவும் வேண்டிய அவசியமில்லை. இது காகத்தினுடைய சுபாவம். இந்த காகம் என்ன செய்திருக்கும் என்பதை நீங்கள் பார்த்தால், அங்கே குவியலாக நிறைய பிணங்கள் மிதந்து கொண்டு இருந்திருக்கும் இல்லையா? அப்படி குவியலாக மிதந்து கொண்டிருக்கக்கூடிய பிணங்களில் அது தன்னுடைய ஆசையை தீர்த்திருக்கக்கூடும். வேதத்தில் அப்படி தெளிவாக இல்லை என்றாலும் இன்றைக்கு நடைமுறையிலே பார்க்கின்ற அந்த கூற்றுப்படி, அந்த தரவுகளின் போய் பார்க்கிற பொழுது இந்த புறாவானது, இந்த காகமானது போக்கும் வருத்தமாக இருந்து கொண்டது. ஏனென்றால் அதற்கு தேவையெல்லாம் அங்கே வெளியே செத்து கிடக்கக்கூடிய புணங்களில் இருந்தது. அது மனிதருடைய புணமாக இருக்கலாம், மிருகஜீவனுடைய புணங்களாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அதற்கு போதுமான அளவில் அது நன்றாக தன்னை நிரப்பிக் கொண்டது. இந்த நேரத்தில் நீங்கள் பாருங்கள், இந்த உள்ளே இருக்கக்கூடிய அனைத்து பிராணிகளுக்கும் பறவைகளுக்கும் உணவு போடுகின்ற பொழுது அவைகள்லாம் நன்றாக சாப்பிடும். ஆனால் இந்த காகத்தால் அது சாப்பிடுவதற்கு வாய்ப்பு குறைந்திருக்கும். இதை வைத்தே கண்டுபிடித்து விடலாம், ஏதோ அங்கே வருகிறது போகிறது, அது தன் வயிற்றை நிரப்பிக் கொள்கிறது என்பது ஒரு தனி சிந்தனையோடு சிந்திக்கக்கூடியவர்கள் அதை அறிந்து கொள்ளலாம். இன்றைக்கும் நிறைய ஊழியக்காரர்கள் அல்லது நிறைய விசுவாசிகள் அல்லது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த 3 தன்மைகளும், ஒன்று ஊழியம் செய்கிறவர்கள், ஊழியத்தை கர்த்தரை விசுவாசிக்கிறவர்கள், சீடர்களாக இருக்கிறவர்கள், 4வதாக உலக பிரகார மக்கள் எல்லாம் தாங்கள் கண்போன போக்கிலே போய்கொண்டிருக்கிறார்கள். தங்களுக்கு ஒரு வெளிச்சம் கிடைத்து விட்டால் அந்த வெளிச்சம் போதும் என்று எண்ணுகிறார்களே தவிர, அந்த வெளிச்சத்திலும் நடந்து இன்னும் நமக்கு அதிகமான வெளிச்சம் கிடைக்க வேண்டும் என்ற ஆவல் அவர்களுக்கு இருப்பதில்லை. இதுபோலதான் இந்த காகமானது தன் இஷ்டப்படி போகிறது, தன் இஷ்டப்படி வந்து கொண்டே இருந்தது. அந்த நோவா வெளியே வருகிற வரைக்கும் இவை தான் அங்கே நடந்து கொண்டு இருந்தன. அப்படியானால் நோவா போஷிக்காத போஷணத்தை அது வெளியே அது செய்து கொண்டு இருக்கிறது. இது நன்றாக நோவாவுக்கும் தெரிந்திருக்கும். நான் இந்த இடத்தில் எதை சொல்ல வருகிறேன் என்றால், பல அசுத்தத்தினாலும் தன்னை அது நிரப்பிக் கொண்டது. தெரிந்து கொள்ளுங்கள், பலவிதமான அசுத்தத்தினாலும் தன்னை அது நிரப்பிக் கொண்டது. இப்படி நிரப்பிக் கொண்டு இருக்கிறபடினாலே தன்னை இதுவரைக்கும் இந்த உலக அழிவிலிருந்து காத்து தன்னை இந்த நிலையில் வைத்திருக்கக்கூடிய அந்த நோவாவுக்கு அது ஒரு பெரிய துணையாகவோ அல்லது விசுவாசமாகவோ அது இருக்கவில்லை. மாறாக அது என்ன செய்கிறது என்றால், போக்கும் வரத்தும் அது தன் சுயமாக தெரிந்து கொண்டது. இந்த காக்காவால் ஒன்றுமே அறிந்து கொள்ள முடியவில்லை. தண்ணீர் வத்தி விட்டதா வத்தவில்லையா, அங்கு என்ன நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை முழுமையாக புரிந்து கொள்ள முடியவில்லை. இன்றைக்கு கூட நிறைய சபைகளிலே ஊழியம் செய்கிறவர்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்திலே தங்களுக்கு போதுமானது கிடைக்கின்ற பொழுது அதிலே தங்களை நிரப்பிக்கொண்டு அதிலே தங்களுடைய சிந்தனையை அவர்கள் செலுத்திக்கொண்டு இன்னும் தேவையானவைகளை இந்த மானிடத்துக்கு, இந்த விசுவாசிகளுக்கு, இந்த சபைக்கு கொடுக்க வேண்டும் என்று கர்த்தருடைய பாதத்தில் இருப்பதல்ல. போக்கும் வரத்துமாக ஏதோ பைபிளை படிக்க வேண்டியது, ஒரு 10 பிரசங்கத்தை யாவப்படுத்தி வைத்திருப்பார்கள். எனக்கு ஒருவர் நன்றாக தெரியும், ஒரு போதகர் நாங்கள் இருக்கின்ற சபையிலே பணியாற்றிய பொழுது பல ஆண்டுகளுக்கு முன்பதாக, ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்பதாக சொல்கிறேன், பணியாற்றி கொண்டிருந்த பொழுது அவர் சொன்னார், 5 பிரசங்கம் எனக்கு போதும். அவர் சொல்கிறார்,
5 வருடத்தை ஒரு 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 என்னுடைய மாற்றுதல் வருகிற வரைக்கும் நான் தொடர்ந்து அதை முடித்துக் கொள்வேன் என்று சொன்னார். அப்படியானால் என்ன என்றால், ஒரு மாதத்திற்கு ஒரு தடவை வருகிற பொழுது அவர் பழைய பிரசங்கத்தை பேசினாலும் மக்கள் அதை நிதானிக்கக்கூடிய அளவிலே இல்லை. அப்படியானால் அவர்கள் ஒரு 10-20 பிரசங்கத்தை தங்கள் வாழ்நாள் பூராம் அதை பாராமியம் பண்ணிக்கொண்டு, அதை மனப்பாடம் செய்து கொண்டு, அதையே 2-3 பாட்டுகளையும் படித்துக்கொண்டு அதை வைத்து கடைசி வரைக்கும் ஓடிக்கொண்டே இருந்தார்கள். எனக்கு ஒரு பேராயர் அவர்களை நன்றாக தெரியும். நான் அவருடைய 3 பிரசங்கங்கள் தொடர்ச்சியாக கேட்டேன். அதுவும் 20 ஆண்டுகளுக்கு மேலே ஆகிறதை சொல்கிறேன், 25 ஆண்டுகள் வரைக்கும் ஒரு 3 பிரசங்கங்கள் அவருடைய பிரசங்கத்தை கேட்டேன். அப்பொழுது ஒன்று மார்ட்டின் மருத்துவமனை, கண் அங்கே ஒரு ஆஸ்பத்திரி திறந்தார்கள், அப்பொழுது ஒரு பிரசங்கத்தை கேட்டேன். அதற்கு பின்பு ராமேஸ்வரத்தில் ஒரு பிரசங்கத்தை கேட்டேன். இது மாத்திரமல்ல, அதன் பின்பு அக்கால் மடத்தில் ஒரு பிரம்மாண்டமான கன்வென்ஷனிலும் அவர் பேசினார். 3 இடத்திலுமே அவர் ஒரே பகுதி, அதாவது தேவன் நம்முடைய குறைவல்களெல்லாம் அவருடைய ஐஸ்வர்யத்தினாலே, அவருடைய தியாகத்தினாலே மாற்றுவார் என்ற தலைப்பில் தான் அவருடைய 7 ஆண்டு காலங்கள், அவர் எவ்வளோ காலம் பேராயராக இருந்தால் எனக்கு தெரியவில்லை, ஆனால் அதை அவர் ஓட்டிக்கொண்டே இருந்தார். மிக அழகாக ஒரு டேலண்டாக பேசக்கூடியவர் தான். ஆனாலும் பாருங்கள், நான் எதை சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், நிறைய பேர் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து அவர்கள் தேவனுடைய மகிமையான வேத வசனங்களை ஆராய்ந்து புதியதான கருத்துக்களை எடுத்து ஏம்புவதிலே அவர்கள் பின்தங்கிய நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள். அதற்கு என்ன காரணம்? அதாவது வேதம் என்பது ஒரு மணற்கேணியை போன்றது. தோண்ட தோண்ட தண்ணீரினுடைய அளவுகளை நாம், அதனுடைய டேஸ்ட்டுகள், அது எவ்வளவு தண்ணீர் வேண்டுமோ, நமக்கு விருப்பத்திற்கு எவ்வளவு தேவையோ அவைகளை நாம் அந்த கேணியை, மணற்கேணியை தோண்ட தோண்ட கிடைத்து கொண்டிருக்கும். ஆகவே இந்த அடிப்படையில் வேதத்தை நாம் தியானிக்க வேண்டும். பைபிளை இப்படி நான் வாசிக்க வேண்டும். இப்படி வாசித்து ஆவியானவர் துணை கொண்டு அதை நாம் தியானிக்கின்ற பொழுது இந்த அதிசயங்களை எல்லாம் நாம் கண்டடையலாம். ஏனால் உம்முடைய அதிசயங்களை எண்ணத்தக்கவன் யார்? தாவீது சொல்வார், உம்முடைய வார்த்தையினுடைய அதிசயங்களை எவ்வளவு விஸ்தாரமாக இருக்கிறது, அதை எண்ண போனால் நான் விடியற் காலமானாலும் காத்துக்கொள்ள இன்னும் அதன் அருகில் தான் இருக்கிறேன். நம்ம இடத்துல நிறைய நகைகள், அந்த பொன் பணங்கள், இவைகளை குமித்து வைத்து ஒரு இரவிலே ஒருவர் கொடுக்கிறார். அதை நாம் அதை எண்ணுவதற்கு எண்ணி அதை முடிக்க பார்த்தால், ஒரு இரவுக்குள் எனக்கு எண்ணித்தா என்றால் எண்ணிவிடலாம் என்று நாம் நினைத்தாலும் கூட எண்ண முடியவில்லை. மறுபடியும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது, கால பொழுதிலும் தொடர்ந்து கொண்டு தான். காரணம் என்னவென்றால் அது அநேகமாக இருக்கிறது. அப்போது இதை வேதத்தில் இருக்கக்கூடிய வசனங்களை, சில நபர்கள் வாக்கு தத்தத்தை மட்டும் அப்படி தியானித்து கொண்டு போய்விடுவார்கள். அது பழைய ஏற்பாட்டிலே அதிகமான சங்கீதங்கள் இருக்கிறது. நான் உன்னை விட்டு விலவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, அப்படி இப்படின்னு இருக்கும். அப்படி சொன்னாரே அப்படின்னு பவுல் சொல்லுவார். எந்த இடத்துல அப்படி எதுக்காக சொன்னார் அப்படின்னு புதிய ஏற்பாட்டில் ஆராய்ச்சி பண்ண தெரியாது. நிறைய பேர் இருக்கிறார், நான் எல்லாரையும் சொல்லவில்லை. எனக்கு தெரிந்த ஒரு போதகர், அவர் ரிட்டையர்ட் ஆகிவிட்டார். அவர் சென்னையில் இருக்கிறார். இப்பொழுது அவர் எனக்கு சொந்தக்காரராக கூட ஆகிவிட்டார். ஆனால் அவர் சொந்தக்காரராக ஆகிவிட்டார் என்பதற்காக நான் சொல்லவில்லை. நான் அதற்கு முன்பதாகவே 15 வருடங்களுக்கு முன்பதாகவே நான் கவுன்சில் மெம்பராக இருந்த பொழுது அவருக்கு ஒரு பிரிவு உபச்சாரத்தை செய்தார்கள். அவர் பேர் அன்புராஜன், அந்த பேரே சொல்லிவிடுகிறேன். அவர் பிரசங்கித்தார். அவர் ஒரு பிரசங்கத்தை புதிய ஏற்பாட்டில் இருந்து அவர் ஆரம்பித்து அதற்கு அவர் விளக்கம் கொடுக்கின்ற பொழுது நானே ரொம்ப உன்னிப்பாக இன்னும் கொஞ்ச நேரம் பேச மாட்டாரா அப்படி என்று ஆவல் கொண்டேன். நான் வேதத்தை கற்று தேர்ந்த, மிகவும் பிரபலியம் அடைந்த, இதுதான் என்று சொல்லாத அளவிற்கு வேதத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையும் அலசி ஆராய்ந்தவர் சகோதர சபையிலே ஒருவர் எங்கே இருந்தார் என்றால், அவர் ஊழியக்காரர் அல்ல, அவர் ஒரு மூப்பர். ஆனால் அவர் பெரிய ஸ்டுடியோ வைத்திருந்தார். அவரிடத்தில் அநேகத்தை கற்றுக்கொண்டிருக்கிறேன். நான் நன்றாக இளமையாக இருந்த காலத்தில் அவர் இந்த பொம்மை படம் போன்று ஒரு படத்தை போடுவார். அவரை நான் பல கிராமங்களிலே கூட்டிக் கொண்டிருக்கிறேன். பெரிய உருவமாக இருப்பார். ஒய் ஜோன்ஸ் சந்திரா ஸ்டுடியோ என்று மார்த்தாண்டத்தில் இருக்கிறது. அவருடைய புத்தகங்களை இது நான் அதிகமாக ஆராய்ச்சி செய்வது உண்டு. ஏனென்றால் அவருடைய விளக்கம் எனக்கு அவ்வளவு நன்றாக எனக்கு அதிலே தெரிந்திருந்தது. அதுபோல இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கருத்தில் எந்த மனிதர்களோடும் உடன்படிக்கை செய்து கொள்ளாமல்
அதை சரி என்று சொல்லி பரவாயில்லை என்று ஒரு நாளும் போதிக்க மாட்டார். இன்றைக்கும் 94 வயதுடையவராக பாளையங்கோட்டையிலே கொலைவணியோரத்தில் டி ராஜா சிங் சைமன் என்பவர் அவர் இருக்கிறார். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். அவ்வளவு வைராக்கியமாக இருப்பார். ஒரு வேதத்தென்றால் அதன்படி வாழ வேண்டும் என்ற வைராக்கியத்தில் இருப்பார். ஆபிரகாமை போல் வாழ வேண்டும் என்றால் அவர் வாழ்ந்தே காட்டினார், வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். அதனுடைய பின் வரலாற்றை நான் உங்களுக்கு சொல்லுவேன். அப்படிப்பட்டவர். இவர்களிட்டெல்லாம் இருந்து நான் பயிற்சி பெற்றவர். இன்னொருவர், அவர் இந்த 200 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த சகோதர சபை உள்ளே வருகிறதுக்கு ஒரு தமிழ் காரணராக இருந்தது சேசி அருளப்பன் என்று சொல்கிறவர். அவரை குறித்து அநேக ஆராய்ச்சி இருக்கிறது. அவரை குறித்து நானும் சில வகைகளை எழுதியிருக்கிறேன். சபைகளின் ஊழியன் என்ற ஒரு பத்திரிகையை எழுதி கொண்டு வந்தேன். அவருடைய பேரன், கொள்ளு பேரனாக இருந்தவர், நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், யார் என்று சொன்னால் பின்னி தங்கையா என்று ஒருவர் இருந்தார். அவரும் அந்த வேதத்தை துளாவி ஆராய்ந்து அதில் இருக்கக்கூடிய சாராம்சங்களை, அவர் கைக்கொள்கிறாரா கைக்கொள்ளலையா என்பது வேறு விஷயம், அதை அவர் எடுத்து எம்பி அவருடைய பிரசங்கம் கவர்ச்சிகரமாக இருக்கார். ஆனால் அதை அவர் ஒரு பைபிள் ஸ்டடியாக என்னோடு அவர் பேசுகிற பொழுது அநேக ஞான கருத்துக்களை அதில் நான் விளங்கியிருக்கிறேன். இப்படி தேடர் வில்லியம், இப்படி பல நபர்கள் இருக்கிறார்கள். ஆர் ஸ்டான்லி அப்படிங்கிறவர், அவருடைய பிரசங்கத்தை விடவே நான் கோட்டையூரில், காரைக்குடி பக்கத்தில் கோட்டையூரில் நான் நேரடியாகவே அவருடைய பிரசங்கத்தை பலரவே கேட்டிருந்தாலும் 40 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே அவருடைய பிரசங்கத்தை மவுண்ட் செயினில் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அவரை அரேஞ்ச்மெண்ட் பண்ணி அதை கேட்டிருந்தாலும் கூட 40 ஆண்டுகளுக்கு முன்பதாக கேட்டிருந்தாலும் நேரடியாக இந்த கோட்டையூரில் அவர் பிரசங்கித்த பொழுது அது இன்னும் என்னுடைய மனதில் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவர் ஒரு புத்தகம் எழுதியிருந்தார். அந்த புத்தகத்தில் ஒட்டுண்ணீர் என்று ஒரு தலைப்பில் ஒரு வடிவம் கொடுத்திருந்தார். அப்படியெல்லாம் யாருமே விளக்கம் கொடுத்து எழுதவில்லை. தற்காலத்திலே அவர் ஒரு தகவல் கொடுத்திருந்தார். அதாவது அநேக இஸ்மவேலை பெற்றெடுக்கிறார்கள் சபையில், சாதாரணமாக கடந்து போய்விடலாம், நான் அப்படி இடத்துல கடந்து போக மாட்டேன். நம்முடைய சபையில் எப்படி இஸ்மவேல் பிறக்கிறார்கள் என்பதை இவைகளை நான் ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், இவ்வளவு பேர்களுடைய பிரசங்கத்தையும் ரசித்து ருசித்து அசம்பிளி ஆஃப் காட்டிலே ஏஜி என்று சொல்கிறார்கள் அல்லவா, அது முதன்மையாக இருக்கக்கூடிய அந்த சபையிலே பிஎஸ் ராஜாமணி என்று ஒருவர் இருக்கிறார். நான் ஊழியத்துக்கு வருவதற்கு முன்பதாக மோட்டர் மெக்கானிக் செங்கோட்டை பக்கத்தில் படித்துக் கொண்டிருந்த பொழுது அவருடைய பிரசங்கத்தை நான் கேட்டு மகிழ்ச்சி அடைந்திருக்கிறேன். அவ்வளவு இனிமையாக ரஞ்சிப்பாக பேசுவார். அப்படி என்றால் இது சிஎஸ்சியில் ஆலை இல்லையா என்று பார்த்தால், நான் சொன்னேன் அல்லவா, ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பதாக ராமநாதபுரத்தில் ஒரு சபையில் வைத்து அந்த அன்புராஜன் ஐயா அவர்களுக்கு திருவச்சாரம் பண்ணுகிறவர் ஒரு பிரசங்கித்தார். அந்த பிரசங்கம் இதுவரை கேட்கப்படாத அளவுக்கு அவ்வளோ ரஞ்சிப்பாக இருந்தது. அவ்வளோ அழகாக பேசினார். அதனாலே எல்லா சபைகளிலும் இருக்கிறார்கள் நல்லா பிரசங்கிக்கிறவர்கள். ஆனால் அதே நேரத்தில் இந்த காகத்தை போல கிடைத்தது போதும் என்ற அடிப்படையில் நாம் இந்த அளவிற்கு உயர்ந்து வந்து விட்டோம், இந்த அளவிற்கு நாம் பிரசங்கித்து விட்டோம் என்று ஒரு பெரிய நிலையில் இருக்கிறோம் என்று நினைத்துக்கொண்டு அதே பகுதியிலே உட்கார்ந்து விடுகிறார்கள். பல பிரச்சனைக்குள் மாட்டிக்கொள்கிறார்கள், பல இக்கட்டுகளுக்குள் மாட்டிக்கொள். இவர்களுடைய ஊழியங்கள்லாம் காக்காவை போல செய்கிறார்கள் என்ற ஊழியங்கள் எல்லாம் தோல்வி அடைந்ததற்கு காரணம் என்ன என்றால், நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நீங்கள் படித்து பார்த்தால் உங்களுக்கு தெரியும். அங்கே ஒரு பிரச்சனை வருகிறது. அந்த சபைகளுக்குள்ளே கிரேக்க ஸ்திரீகள், விதவைகள் அவர்கள் சரியாக கவனிக்கப்படவில்லை என்று இங்கே ஆண்டவருடைய சீடர்களிடத்திலே முறையிடுகிறார்கள். ஆண்டவர் மரித்து உயிர் திறந்து போய்விட்டார், சபை உருவாகிவிட்டது. அப்போ சபைக்குள் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை வருகிற பொழுது இவர்கள் சொல்லுகிறார்கள், இப்படிப்பட்ட வேலைகளை நீங்கள் எங்களிடத்தில் சுமத்த வேண்டாம். உங்களுக்குள்ளே இருக்கிறவர்கள் 7 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் இப்படிப்பட்ட விசாரணைகளை செய்து கணக்கு வணக்குகள், யார் கத்தரிக்காய் காய்கறி வாங்க வேண்டும், யாரிடத்தில் பணம் இருக்க வேண்டும், எதை எப்படி செய்ய வேண்டும், அப்படி நீங்கள் செய்து கொள்ளுங்கள். நாங்கள் உபாசிப்பதும் ஜெபிப்பதும் வசனத்தை பிரசங்கிப்பதிலும் நாங்கள் காத்திருக்க வேண்டும். இப்போ புரியுதா? அப்போஸ்தலர்கள் நிழல்பட்டாலும் சுகமானார்களே. காரணம் என்ன என்றால், வசனம் உள்ளே இருக்கிறது. வசனம் எந்த அளவுக்கு உள்ளே உருவாகி வளர்ந்து கொண்டு இருக்கிறதோ அந்த அளவுக்கு கிறிஸ்துவின் சுபாவம் வளர்ந்து கொண்டு இருக்கிறது. அதான் ஆவிக்குரிய கனி கொடுக்கிற அனுபவம். அப்போ இப்படிப்பட்ட ஒரு பிரசங்கத்தை, இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்வதற்கு இல்லாமல் காக்காயை போல கர்த்தருடைய சமூகத்தில், நோவாவினுடைய சமூகத்தில் அடங்கியிருக்காத காக்கா கர்த்தருடைய சமூகத்தில் அடங்கியிருக்கக்கூடிய மனிதர் இல்லாமல் இந்த உலக பிரகாரமாக நான் அதனுடைய சேர்மன், இதனுடைய கவுன்சிலர், அப்படி இப்படி என்று சொல்லி எல்லா பழுவுகளையும் உள்ளடக்கி கொண்டு என் நாவு அசைந்தால்தான் இந்த சபைகள் அசைய வேண்டும், இதை சார்ந்தவர்களாம் அசைய வேண்டும், ஊழியர்களாம் அசைய வேண்டும் என்று நினைத்து தங்களுடைய பதவியை உள்வாங்கி வைத்துக் கொள்கிறவர்கள் பல பிரச்சனைகளையும் மாட்டிக்கொள்கிறார்கள். மோசே ஆரம்பத்தில் அப்படித்தான் இருந்தார்.
ஆனால் எத்ரே என்று சொல்லி அவருடைய மாமன் வந்து சொன்ன பொழுது, இது சாப்பிடுறது கூட நேரம் கிடைக்காது, அவருடைய மூளை பல விதத்திலே பிரிந்துவிடும், ஆகவே இது சரியல்ல, 10 பேருக்கு ஒருவர், 100 பேருக்கு ஒருவர், 1000 பேருக்கு ஒருவர், 10,000 பேருக்கு ஒருவர், 1,00,000 பேருக்கு ஒருவர் என்று சொல்லி கடைசியாக மோசேயிடத்தில் அது செல்ல வேண்டும். சின்ன சின்ன சில காரியங்களை அவர்களே அதை பார்த்து கொள்ள வேண்டும். அது அதிகாரங்கள் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும். உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன். ஏன் ஒரு மனிதன் தேவையற்ற நிலைகளிலே வீழ்ந்து கிடக்கிறான், வேதத்தை சரியாக பிரசங்கிக்க முடியாமல் ஒரு 10 பிரசங்கத்தை மனப்பாடம் செய்துவிட்டு அவன் இருக்கின்ற காலம் வரைக்கும், சாகிற வரைக்கும் அதிலே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் கர்த்தருடைய சமூகத்தில் அடங்கியிருப்பு இல்லாமல் இருப்பதே. இந்த உலக பிரகாரமாக இருக்கக்கூடிய பிணங்களிலே தான் சொல்கிறேன், உலக கல்வி, உலக மேன்மை, உலகத்தில் இருக்கக்கூடிய மேன்மையான காரியங்கள் இருக்கிறது அல்லவா, பொட்டம் பதவிகள், கொட்டம் கோளாறுகள் என்றெல்லாம் சொல்லுகிறோம் அல்லவா, இவைகளெல்லாம் உலகத்தில் தேவனால் அழிக்கப்பட்ட பிரேதங்கள் என்று சொல்லுகிறேன், பிணங்கள் என்று சொல்லுகிறேன். கேட்பதற்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், கேட்டுத்தான் ஆக வேண்டும். நானா பேசுகிறேன்? நான் அல்ல, வேதம் ஆணையிடுகிறது, அதை நான் உங்கள் மத்தியிலே சொல்லுகிறேன். ஆகவே இதை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த புறாவின் யூடியூப் வழியாக, இந்த சேனல் வழியாக கேட்டுக்கொண்டு இருக்கிற தெரிந்து கொள்ளுங்கள், நாம் காகத்தை போல் இருக்கிறோமா? இல்லை என்றால் புறாவின் ஊழியத்தை போல நாம் இருப்போமா என்பதை கொஞ்சம் ஆலோசித்து பாருங்கள். இந்த காகம் வந்துச்சு போச்சு, அவர் ஒன்றுமே கட்டுக்கிட முடியல. அது பிறகு அவர் போடுற இறையிலேருந்து சாப்பிட்டே இல்லை, அது இஷ்டப்படி போயிட்டு வந்துச்சு. ஏன்னா அதுக்கு தேவையானது கிடைச்சிது. அப்போ அந்த தேவையானது கிடைக்கிற பொழுது அந்த தேவையானதில் தன்னை அது திருப்திப்படுத்திக் கொள்கிறது. நோவாவுக்குள் அது அடங்கி இருக்கவில்லை. இதுதான் தன்னை காப்பாற்றிய நோவாவுக்குள் அடங்கி வருவதும் போவதுமாக இருந்தது. இன்றைக்கும் ஆண்டவர் அதை விட்டு வைத்து என்ன நான் சொல்ல கேட்கலாம்னு அடிச்சு போடலை. இன்றைக்கும் ஆண்டவர் சில ஊழியக்காரர்களை, சில விசுவாசிகளை, சில சீடத்துவத்து வரைக்கும் வந்தவர்களை அவர்கள் இஷ்டப்படி தாங்கள் நினைத்தது தான் வாழ்க்கை, தாங்கள் நினைத்தது தான் எங்களுக்கு இந்த ஊழியக்காரர் கீழ்ப்படிய வேண்டும், எங்களுடைய சொல்தான் கேட்க வேண்டும் என்ற நிலைக்குள், ஏனென்றால் எங்களுக்கு எல்லாம் இருக்கிறது. இந்த சபையில் நீங்கள் எங்களை கண்டித்து பேசினா பக்கத்தில் இருக்கிற சபை வைத்து வடவித்து கொண்டு இருக்கிறவன் இட்லியும் தோசையும் சட்டினியும் இன்னும் சில சட்டினியும் அதிலே புதினா சட்டினி தர்றேன் என்று சொல்கிறான், நான் அங்கே போய்விடுகிறேன் என்கிற அளவில் விசுவாசிகள் இருக்கிற காரணத்தினாலே பிரியமானவர்களே, அந்த ஊழியக்காரர்களும் பதஷ்டம் அடைய வேண்டிய ஒரு நிர்பந்தமான நிலைக்குள் வந்து விடுகிறது. இவர்கள்லாம் யார்? காக்காவை போல் நீ இருக்கிறாயா விசுவாசியாக? அப்படி இல்லை என்றால் நீ யாரை போல் இருக்கிறாய்? நான் புறாவை போல் ஊழியம் என்பதை அடுத்த செய்தியிலே தருகிறேன். ஆகவே நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். தன் இஷ்டப்படி வேதத்திற்கு புறம்பாகவோ, தான் அடங்கியிருக்க வேண்டிய ஊழியக்காரனுக்கு புறம்பாகவோ, ஊழியக்காரனாக இருந்தால் கர்த்தருடைய வார்த்தைக்குள் அடங்கியிருக்கக்கூடியவனாக இல்லாமல் புரட்டுகிறவனாகவோ இருந்தால் நீ காகத்தை போல் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறாய் என்பதை, நீ காகத்தை போல விசுவாசித்துக் கொண்டிருக்கிறாய், நீ காகத்தை போல நீ அந்யோன்ய ஐக்கியம் பாராட்டி கொண்டிருக்கிறாய் என்பதை உன் மனதின் உள்ளத்தின் ஆழத்தில் பதிய வைத்து இந்த சத்தியத்திற்குள், சரியான சிந்தனைக்குள் வாருங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.